துபாய் விமான விபத்தில் உயிரிழந்த விங் கமாண்டர் நமன்ஷியாலுக்கு வீர வணக்கம். கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் பணிபுரிந்த அவருக்கு தமிழ்நாடு தனது அஞ்சலியை செலுத்துகிறது என எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் பதிவு. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்ட காங்கிரஸ் குழுவினர் ஆலோசனை. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தலைமையிலான நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி குறித்து முக்கிய முடிவு. 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் சேர வாய்ப்புள்ளது. அரசியலில் எதுவும் நடக்கலாம் எனவும் OPS அளித்துள்ள பேட்டியால் தமிழ்நாடு அரசியலில் மீண்டும் பரபரப்பு. மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? எதுவும் பேச்சுவார்த்தைகள் நடக்கிற அரசியல் எதுவும் நடக்கலாம். எங்களுக்கு அந்த தனி கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையின் வடிவில் எங்களுக்கு வாய்ப்பு தந்தால் உங்களை மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா சார்? உறுதியாக இணைப்பு நடைபெறுவதற்குண்டான பூர்வாங்க அடிப்படை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. SIR படிவம் பூர்த்தி செய்து கொடுப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். கோவை, மதுரை போன்ற மாநகராட்சிகளுக்கு மெட்ரோ ரயில் வர வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. திமுக ஆட்சி சமூக நீதியின் இருண்ட காலம் என அன்புமணி விமர்சனம். பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை திமுக அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். தஞ்சாவூர் அருகே எதிரெதிரே அதிவேகமாக வந்த 2 தனியார் பேருந்துகள் சாலை வளைவில் நேருக்கு நேர் மோதி விபத்து. ஒரு பேருந்து இடது பக்கம் கவிழ்ந்த நிலையில் மற்றொரு பேருந்து இடது பக்க மரத்தில் மோதியதில் பலர் படுகாயம். கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் மருதூர் அணைக்கட்டை தாண்டி வினாடிக்கு 15,000 கன அடி நீர் பாய்ந்து செல்கிறது. புதுச்சேரியில் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் சலசலப்பு. SIR தொடர்பான கேள்வி எழுப்பிய செய்தியாளர் சீமான் ஒருமையில் பேசியதாக குற்றச்சாட்டு. உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாடா நீ மொகரை போடாங்க. தென்காசி, நெல்லை, குமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வங்கக்கடலில் வருகின்ற 26ஆம் தேதி சன்யான் புயல் உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசாவுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. வர்த்தகம் மற்றும் AI குறித்து ஆலோசனை. ஆஸ்திரேலிய ஓபன் பட்டத்தை மீண்டும் வென்ற லக்ஷயா சென். இறுதிப் போட்டியில் உலகின் 14வது இடத்தில் உள்ள ஜப்பானின் யுஷி தனகாவை நேர் செட்களில் தோற்கடித்தார். கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவின் திருமணம் தள்ளி வைப்பு. இன்று திருமணம் நடைபெற இருந்த நிலையில் ஸ்மிருதி மந்தனாவின் தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. இந்திய அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 489 ரன்கள் குவிப்பு. 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 9 ரன்கள் சேர்ப்பு. பார்வையற்றோர் மகளிர் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நேபாளத்தை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன். பார்வையற்றவர்களுக்கான முதலாவது மகளிர் T20 உலகக்கோப்பையை கைப்பற்றி இந்திய அணி சாதனை. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்கு KL ராகுல் தலைமையில் 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட், ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர்.